கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் நேரில் ஆறுதல் கூறினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை சந்தித்திருக்கிறார் மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன். கூடுதல் விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தியவர்கள் தற்போது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையை பொறுத்தவரை 108 பேர், இந்த பகுதியிலிருந்து 108 பேர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் இன்று கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களை நேரடியாக வந்து அவர்களுக்கு எவ்வாறு சிகிச்சை வழங்கப்படுகிறது என்பது குறித்து மருத்துவரிடம் கேட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களது உறவினர்களுக்கு இந்த சிகிச்சை முறை எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் கூறி அவர்களுக்கான ஆறுதலை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இதே பகுதியில் கள்ளக்குறிச்சி அந்த கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நேரடியாக சென்று அவர்களும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூற உள்ளார். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் அதாவது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் முடித்துவிட்டு அவர் இந்த கருணாபுரம் பகுதிக்கு செல்ல இருக்கிறார். விழுப்புரம் போன்ற பல்வேறு பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அவர் செல்வாரா என்கிற கேள்வி இருக்கிறது. தகவல்களை சேகரியுங்கள் காமராஜ். கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.